இன்னைக்கான ஒரு குட்டி விலாகில் இப்போ நாம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா மலைகளின் அரசி என்று சொல்லப்படுற ஊட்டிக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். மான்சூன் சீசன் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி ஜாலியாக ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேங்க. போயிட்டு இருக்கும்போதே சரி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கில் நிறுத்தினாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனி கேக் பார்த்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபீஸ் தான். ஆனால் இதோட குவான்டிட்டி லெவலும் அதிகமாக இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ப்ரௌனி ஒன்று சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு திரும்பவும் கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேருக்கு ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. போற வழியெல்லாம் பச்சை பசேன்னு பாக்கு மரம் தென்னந்தோப்புன்னு அந்த ரூட்டே சூப்பரா இருந்துச்சுங்க. பார்த்தீங்களா காரில் எப்படி வெயிட் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கேன்னு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு நாங்கள் குன்னூர்லேயே தாங்க போகிறோம். ஊட்டி ஹில் ஸ்டேஷன் மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா வழி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் போன நேரம் என்னமோ டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சு. மலை ஏறினதுமே நான் ஒன்று கவனிச்சுங்க, வேற யாரும் இல்லை, இவன் தாங்க. பாருங்க எப்படி வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான்னு. இவனை பாருங்களேன், வயிற்றுல ஒரு குட்டி குழந்தைய வச்சுட்டு பழத்தை சாப்பிட்டு எப்படி ஒரு கம்பத்து மேலே கொண்டுட்டு இருக்கான்னு. நாங்கள் வரதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் காரில் தீ பிடிச்சிருச்சு போலங்க. ஃபயர் சர்வீஸ்லாம் வந்துட்டு காரில் இருக்க தீயை அணைச்சிட்டு இருந்தாங்கங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊட்டி ரீச் ஆகிட்டோம். இந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. அந்த பிளேஸை நின்று அப்படியே ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. அப்போ ஏதோ காலை கடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கீழே பார்த்தா நாய்க்குட்டிங்க. சரி செம்ம க்யூட்டாக இருந்தான், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுவும் இல்லாமல் செம்ம வாளுங்க. ஸோ இவனை அங்கேருந்து தூக்கிட்டு வரலாம் தான் பார்த்தேன், ஆனால் யாரோ வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வளர்த்துக்கிட்டு இருக்க நாயை நம்ம எடுத்துகிட்டு வரது ரொம்ப தப்புங்க. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே அவங்க கூட அங்கே விளையாண்டுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபன் விளாக் பார்க்க, மினி விளாக் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேருந்து நம்மளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.